வணக்கம் தமிழர்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம்னா, நேற்று ரிலீஸ் ஆன கேம் சேஞ்சர். இந்த படத்துக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. ஏன்னா இந்தியன் டூனால. பட் ஆனா ஓரளவுக்கு கூட்டம் போச்சு தான் இந்த படத்துக்கு. ஏன்னா ராம் சரண் ஃபேன்ஸ் அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க. இருக்கிறதுல இவருக்கு தான் பெரிய கடவுட் வச்சிருக்காங்க இந்தியாலேயே, அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஸோ இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்ச ஃபேன்ஸுக்காக வச்சு இந்த படம் வந்து நல்லா இருந்தா இல்லையா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோ கொள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கேம் சேஞ்சர். இது சங்கரோட படங்க. ஒரு காலத்தில் சங்கர் சாரோட படம்னா எவ்வளோ கூட்டம் வரும், எவ்வளோ பெரிய படமாக இருக்கும், அது எப்படி எடுத்திருப்பாரு, இதில் என்ன அரசியல் பேசியிருப்பார், பேசுறதுக்காகவே ஒரு கூட்டம் வருவானுங்க. ஆனால் இப்போலாம் இந்த இந்தியன் 2.0 இதெல்லாம் பார்த்துட்டு போணுமாடா, இது படம் எப்படியும் பழைய ஓல்டு டெம்ப்ளேட்டில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் கேம் சேஞ்சர் கொஞ்சம் அதை விட பெட்டராக இருந்தது தான் நான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலாக கேம் சேஞ்சர் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலங்க, அதுக்கான பதில் என்கிட்ட இல்லை. ஃபஸ்ட்டு கேம் சேஞ்சர் இந்த படத்தில் வந்துட்டு ராம் சரண், கைரா அத்வானி, சமுத்திரகனி, அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீகாந்த் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா பேர், எஸ்ஜே சூர்யா மெயினாக, ஐயோ ஆல்ரெடி மறந்துனே, எஸ்ஜே சூர்யா நடிச்சிருக்காரு, நவீன் சந்திரன் நடிச்சிருக்காரு, நிறையா பேருங்க, அப்படியே ஏகப்பட்ட பேர், அஞ்சலி நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அப்படியே அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பட் என்னதான் எவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கையில் தாங்கினது யாரு பார்த்தீங்கன்னா ரெண்டே பேர் தாங்க. நம்மளோட ராம் சரணும் எஸ்ஜே சூர்யாவும். அதுக்கு பக்கத்தில் ஜெயராம் கூட நடிச்சிருக்காரு. நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா ஒரு ரோல் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சின்ன ரோலாக இருந்துடும், நல்லா பண்ணிட்டு போயிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்காரு, அது நல்லா இருந்தது. எஸ்ஜே சூர்யா, அப்பா என்ன யாரையா நீ, எல்லா படத்துக்கும் உன்னோட 200% உழைப்பை போடுற. இப்படிதாங்க இருக்கணும் சீரியஸாக ஒரு ஆக்டர்னா. எப்படிங்க ஒரு மனுஷனால 200% உழைப்பை பண்ண முடியுது? இந்த படத்துக்காக அள்ளி கொட்டியிருக்காருங்க அவரோட நடிப்பை. பட் ஆனால் இதுக்கு அவ்வளோ தேவையான்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சீன்லையும் அவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. சான்ஸே இல்லைங்க, வேற லெவல் வில்லன். எனக்கு தெரிஞ்சு தெலுங்குல செம்ம ஃபேன்ஸ் வந்துடும் இதுக்கப்புறம் அவருக்கு, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ராம் சரண் வழக்க போல சூப்பராக நடிச்சிருக்காரு. ஃபுல் படத்துலேயும் ராம் சரண் தாங்க இருக்காரு. ராம் சரண் இல்லாத சீன் எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்தில் நீங்கள் 2 hours 45 minutes ராம் சரண் இல்லாத சீனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணலாம். ஓகே, இங்கே ஒரு நிமிஷம் இல்லை, இங்கே ஒரு நிமிஷம் இல்லை, அந்த மாதிரி நோட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. சுத்தமாக இல்லைங்க, படம் ஃபுல்லாக நடிப்பு தான். படம் ஃபுல்லாக நடிச்சிருக்காரு, சூப்பராகவே இருந்துச்சு அது எல்லாமே. எனக்கு படத்தில் ட்ராபேக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கமர்ஷியல் டெம்ப்ளேட்லேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம். என்னதான் இது கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோரியாக இருந்தாலும் சங்கர் சாரோட விஷயம்ல பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப லார்ஜர் தென் ஸ்கேலாக தான் இருந்தது. இதில் வர ஜருகண்டி பாட்டு ஆகட்டும், இல்லை ராரா மச்சாரா, எல்லா பாட்டுமே வர எல்லா பாட்டுமே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஜருகண்டிக்கு தான் செம்ம செலவு, கிட்டத்தட்ட 35 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க அந்த ஒரு பாட்டுக்கு. அந்த பாட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு விஷுவலாக. பாட்டு கேட்கறதுக்கு தெலுங்குல நல்லா இருக்கும், மேபி தமிழில் டப்பர்னால இப்படி இருக்கான்னு தெரில. பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும், கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். இந்த படம் அவ்வளோலாம் போர் அடிக்கலைங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் ஐஏஎஸ்க்கு என்ன பவர்ன்றது ரொம்ப ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸருக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குன்றத நான் இந்த படத்தை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். நிறைய அரசியல் பேசியிருக்காங்க, பட் ஆனால் அது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுமா அப்படின்றது எனக்கு கேட்டிங்கன்னா தெரியல. இதெல்லாம் யாரா இப்போ பார்க்க போகிறா அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் சுத்தமாக பிடிக்காது. பட் ஆனால் இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் தேடி போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஆக்சுவலாக கிளைமேக்ஸில் வர ஒரு டைலாக்லாம் வந்துட்டு பழைய மெர்சல் படத்தில் வர்றது, நிறையா படத்தில் வந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இதில் பேசும்போது அந்த ஐடியாலஜி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படிலாம் ஒரு அரசியல்வாதியால் கடைசியில் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக கேம் சேஞ்சர் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு சங்கருக்கு கம்பேக்காக இல்லைனா கூட ரொம்ப ரொம்ப தோல்வி படமாக அமையாதுன்னு தான் என்னோட கருத்து. அங்கங்கே தேவையில்லாத காமெடிஸ், இன்னும் அந்த ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற காமெடிஸ் எல்லாம் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காரு சங்கர். பட் அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது, அப்போலேருந்தே எடுத்துட்டாங்க. அது ஒரு காமெடியாக மட்டும் பார்த்தீங்கன்னா ஓகேவா இருக்கும். பட் ஆனால் அது பண்ணக்கூடாது, அது தப்புன்னு தான் எல்லாருமே பேசுவாங்க. ஸோ மற்றபடி பெருசாக ஃப்ளாஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தேவையில்லாத இடத்துல பாட்டுகள் வரும். அவ்வளோ செலவு பண்ணிட்டாருக்க, பாட்டு வச்சுருந்தாங்க அவனும், அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி விடுங்க, மன்னிச்சிடலாம். கதையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல கதை. இது கார்த்திக் சுப்ராஜ் எடுத்திருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு சூப்பராக ஓடி இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்பயும் ஓடும் தான். பட் ஆனால் இந்த விஷயத்தில் பார்க்கும்போது ஓவர் கமர்ஷியல் டெம்ப்ளேட்டாக போயிடுச்சு. ஸோ கேம் சேஞ்சர் இந்த படத்துக்கு நம்ம சைலேருந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 75.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தேவாஸ்டன்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை நமக்கு மறந்துடாதீங்க.